வணக்கம். என் பேர் சிவகுமார். நான் புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கேன். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ஆன்மீக பக்தர்களுக்கு வணக்கம். நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, காரைக்குடி பக்கத்தில் உள்ள ஆத்தங்குடி நலம் தரும் சாய்பாபா கோவிலில் சாமி கும்பிட்றதுக்காக வந்திருக்கேன். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக சாய்பாபாவை வணங்கிட்டு வரோம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம சாய்பாபா கோயிலுக்கு வந்து வணங்கிட்டு என்னால் முடிஞ்ச சேவைகளை செஞ்சுட்டு போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா இங்கேயே வந்து எனக்கு ஒரு வேலை வாய்ப்பே கிடச்சிச்சு. அது வேலை வாய்ப்புன்னு சொல்கிறத விட சேவை செய்கிறதுக்கு எனக்கு பாபா ஒரு வழியை காட்டினார் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ எங்கெங்கேயோ வந்து நான் சமூக பணிகள்லாம் செஞ்சுருக்கேன். இப்போயும் வந்து சமூக சேவைகள் செய்துக்கிட்டு வரேன். அந்த இதுலேயுமே வந்து இங்கே பாபாவுக்கு வந்து சேவை செய்கிறதுல வந்து மனம் நிறைவாக இருக்குது. அமைதி, ஒரு நம்பிக்கை, பொறுமை எல்லாத்தையுமே வந்து இங்கே என்னால் உணர முடியுது. மற்ற எந்த இடத்துல போய் பணி செஞ்சாலும் ஊதியங்கள் அதிகமாக கிடைச்சாலும் ஒரு மன நிறைவு கிடையாது. இங்கே என்ன அப்படின்னா, இந்த சேவை பயணம் வந்து மன நிறைவை தருது, அமைதியை தருது. எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நம்ம நினச்ச காரியங்கள் வந்து அப்படின்னா சொன்னால் அதை உணர முடியுமான்னு தெரியல. உணர்வுபூர்வமாக இங்கே வந்ததுலேருந்து நான் வந்து அதை உண்மையாக உணர்கிறேன். பக்தர்களும் வந்து நீங்களும் வந்து இந்த ஆலயத்துக்கு வாங்க, வேண்டிக்கிங்க. பாபாவுடைய அருள் கிடைக்கும். இந்த ஆலயத்தோட நோக்கமே என்ன அப்படின்னா, ஆன்மீக பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானம் வந்து நிறைவாக கொடுக்கணும், வாரவங்க பசியார போகணும் அப்படின்றது தான் நோக்கமே. தினசரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 பேருக்கு வந்து இங்கே மதிய உணவு வந்து வழங்கப்படுது. அதோடு அவங்க பசியோடு போகக்கூடாது அப்படின்னா யார் வந்தாலும் அவங்களுக்கு பிஸ்கட்டு, ஒரு இனிப்பு ஏதாவது ஒன்று வழங்கணுன்றது தான் இந்த ஆலயத்தோட நோக்கமே. அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை பார்த்தா மாலை நேர ஆரத்தி முடிஞ்ச உடனே இரவு உணவு வந்து அன்னதானம் ஒரு 200 பேருக்கு சிறப்பாக வழங்கப்படுது. பக்தர்கள் வந்து 200 பேருக்கு மேலே இங்கே வராங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியூர்லேருந்தும், வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலம், வெளிநாட்டிலேருந்தெல்லாம் கூட வராங்க. இந்த பாபாவுடைய நலம் தரும் பாபாவுடைய அருளாசி பெறுவதற்கு வந்து எங்கெங்கேருந்தெல்லாம் வராங்க. பக்தர்களும் வாங்க, மிக சிறப்பாக வழிபாடு நடக்குது. அது மட்டும் இல்லாமல் மாதந்தோறும் வந்து அமாவாசை அன்று 150 பேருக்கு அன்னதானம் சிறப்பாக வடப்பாயசத்தோடு வழங்கப்படுது. அது மட்டுமல்ல, திருவாசங்கள், திருப்புகழ்கள், தேவாரம் நிறைய வந்து ஆன்மீக சொற்பொழிவுகள் வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. ஆன்மீக பக்தர்கள் வருகை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த இனிய தருணத்தில் ஆன்மீக பக்தர்கள் நம்ம ஆத்தங்குடி நலம் தரும் சாய்பாபா ஆலயத்திற்கு வருகை புரிந்து பாபாவின் அருள் பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் அல்லாமல் வருகின்ற அக்டோபர் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு வேல்மாறல் முருகனின் வழிபாடு நடக்கவிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஆன்மீக பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பக்த கோடி மெய்யன்பர்களுக்கும் 2000த்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு அன்னதானம் சிறப்பாக வழங்கப்பட இருக்கிறார்கள். மேலும் இந்த ஆலயத்தின் நிர்வாகத்தினருக்கு நாம் அனைவரும் நன்றி சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு பகுதியில் பாபாவுடைய ஆலயத்தை உருவாக்கி இந்த கட்டமைப்பு வந்து மிக சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் பாபாவுடைய கிருபை எல்லாருக்குமே கிடைக்குது. தத்ரூபா வந்து இங்கே ஒரு உயிரோட்டம் இருக்குன்றதை எங்களால் உணர முடியுது. அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல.
அந்த பக்தர்கள் நேரடியாக வந்து இங்கே பாபா வணங்கிட்டு. இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மற்ற ஆலயங்களில் வந்து நடை சாத்துறதுன்றது இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. இந்த ஆலயத்தை பொறுத்தளவு காலையில் 6:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை ஆலயம் திறந்து இருக்கும். பக்தர்கள் எப்போ வேணாலும் வந்து பாபாவை வழிபடலாம். அது மட்டும் இல்லாமல் 5 கால பூஜை நடைபெறுகிறது. 5 வேளையும் ஆரத்தி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கிறது இந்த ஆலயத்துக்கு வரும்பொழுது. அப்புறம் பார்த்தா இங்கே வந்து துணி பூஜை நடைபெறுகிறது. துணி பூஜை என்பது வந்து அக்னி தீபம் உருவாக்கி அந்த தீபத்தில் வந்து நம்ம நினச்சதை 9 வாரங்கள் 9 நாட்கள் அல்லது 48 நாட்கள் தொடர்ந்து இந்த துணி பூஜை செஞ்சு வரும் பொழுது நம்ம நினச்சது நிறைவேறுகிறது. அது மிக மகிழ்ச்சியாக இருக்குது, ஆத்ம திருப்தியாகவும் இருக்குது. அது மட்டும் அல்லாமல் குழந்தை வரம் வேண்டி வருபவர்கள் தொட்டில் பாபாவிற்கு பூஜை செய்து பயனடைந்திருக்கிறார்கள். சில பக்தர்கள் வந்து வேண்டுதல் வந்து நிறைவேறினது பிறகு தங்களால் இயன்ற உபயம் அன்னதானம் செய்கிறாங்க. அது மிக சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை அன்று பூஜையின் பொழுது பல்லக்கு ஊர்வலம் நடைபெறுகிறது. சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் வந்து சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் சொல்ல போனால் ஒரு அமைதியான சூழலில் இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டுள்ளது, உருவாகியுள்ளது, சிறப்படைய செய்து இருக்கிறது என்பதை தான் நாம் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் பாபாவுடைய அருள் வேண்டி நித்தம் பக்தர்கள் புதிதாக இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள், சிறப்படை செய்கிறது. முக்கியமாக சொல்லணும்னா இங்கே ஒரு பாபான்ற ஒரு மகான், அவரை நம்ம கண்கூட ஒரு உயிரோட்டமாக பார்க்க முடியுது. இந்த சிலை வடிவமைப்பே பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இந்த ஆலயத்திற்கு ஆன்மீக பக்தர்கள் வருகை தந்து பாபாவுடைய ஆசி பெற்று நேரில் பார்க்கும்போது அவங்க உணர்வாங்க அப்படின்றது நாங்கள் நினைக்கிறோம். மெயினாக நம்பிக்கை, பொறுமை, அமைதி, இந்த 3ஐயும் நமக்கு இந்த ஆலயம் வந்து தருகிறது. பாபாவை பார்க்கும்போது நம்ம தத்ரூபமாக ஒரு பெரியவரையும் ஒரு மகானையும் நம்ம நேரில் பார்க்குறோம் அப்படின்ற ஒரு முக பாவனையோடு அமைக்கப்பட்டுள்ளது. மிக சிறப்பாக இருக்குது. ஆன்மீக பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து பாபாவின் அருள் புரிந்து சிறப்படைய செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மாதந்தோறும் பௌர்ணமி அன்று சத்யநாராயண பூஜை நடைபெறுகிறது. இந்த பூஜையில் பெண்களும் ஆண்களும் இருபாலரும் கலந்து கொள்கிறார்கள். அதனுடைய பயனையும் வந்து ஆன்மீக பக்தர்கள் அடைந்து செல்கிறார்கள். சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதனுடைய இலக்கும் முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னா, அன்னதானம், பக்தர்கள் பொதுமக்களுக்கு வந்து பசியார இந்த ஆலயத்திற்கு வந்தால் பசியாறி செல்ல வேண்டும் என்பதே முக்கியமான நோக்கமாக இந்த ஆலயத்தினுடைய நிர்வாகத்தினர் மையமாக வச்சுருக்காங்க. மென்மேலும் பக்தர்கள் இந்த ஆலயத்தில் வருகை தந்து பாபாவின் அருள் பெற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.